மட்டன் கறியும் கொழுப்பும் மிதங்க மிதங்க இந்த பள்ளிவாசலில் கொடுக்குற தாலி கறியானத்தோட டேஸ்ட் இருக்குது பாருங்களேன், அப்படி இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். குக்கரில் நல்லெண்ணெய், நெய், பிரியாணி ஸ்பைசஸ்லாம் வந்து சேர்த்துட்டு நல்லா தாராளமாக 2 கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் வந்து சேர்த்துக்க போகிறேன். சின்ன வெங்காயம் கலர் ஓரளவுக்கு சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு வந்து சேர்த்துக்கலாம். இது கூடவே வந்து மட்டன், தேவையான அளவுக்கு உப்பு, மசாலாஸ் வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், கொஞ்சமாக சோம்பு ஜீரகத்தூள் வந்து சேர்த்துக்க போகிறேன். இது கூடவே ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்து 2த்தையும் ரோஸ்ட் பண்ணி அது கூட வந்து சேர்த்துக்க போகிறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் எண்ணெயில் கூட தாளித்து விட்டுக்கலாம். தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து குக்கரை மூடி விசில் விட்டுக்கோங்க. இப்போ இதுக்கு ஒரு ஸ்பெஷல் மசாலா அரைச்சிடலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி, 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 2த்தையும் ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதே கடாயில் வந்து பார்த்தீங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து மல்லித்தூள், ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு சேர்த்து அதை எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதே பாத்திரத்தில் வேக வச்சிருக்க மட்டன் கூடவே அந்த அரிசியும் மிளகும் வறுத்து வச்சிருக்க பொடியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு குழம்பு இறக்க போகிற நேரத்துக்கு இந்த பூண்டையும் சேர்த்து கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஊர்லனா நல்லா கொழுப்பு மிதங்க மிதங்க